சார் தாரிகா, குட் உங்க ஈவினிங் டவுட் என்ன சார். கேளுங்க. சார் குட் ஈவினிங். சார் குட் ஈவினிங் சார். நீங்க பேசுறது எனக்கு கேட்கலன்னு நினைக்கிறேன். இது பண்ணு. சார் குட் ஈவினிங் மைக் சார். ஆன் பண்ணிட்டீங்களா? சார் குட் ஈவினிங். ஹலோ கொடுத்தீங்களா? சார் குட் ஈவினிங் சார். ஹலோ. ஹலோ கொடுத்தீங்களா? கேக்குது, சொல்லுங்கப்பா. என்ன டவுட்ப்பா? சொல்லுங்க. சார் குட் ஈவினிங் சார். வெரி குட் ஈவினிங், சொல்லுங்க. சார் ரொம்ப தேங்க்ஸ்ங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்றீங்க. எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் எஸ் சார். மேம், எஸ் மேம். சார் இப்போ பாப்பா வந்து கொஞ்சம் நீட் ஸ்கோர் குறைஞ்சிருச்சுங்க. எஸ் அதுல மேம். வந்து ஏதாவது டீம்டு யூனிவர்சிட்டி இந்த மாதிரி நாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோங்க. ஓகே மேம். இப்போ ஆல் இந்தியா கோட்டாவுக்கும் நம்ம அப்ளை பண்ணி ஸ்டேட் கோட்டாவுக்கும் நம்ம அப்ளை பண்ண முடியுங்களா? தாராளமா அப்ளை பண்ணலாம் மேடம். ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஸ்டேட் கோட்டாவுக்கும் அப்ளை பண்ணலாம், ஆல் இந்தியா கோட்டாவுக்கும் அப்ளை பண்ணலாம். அது அப்படி கேக்குறியா? இப்போ செந்தில் நம்ம கிட்ட வந்து கேக்குறியா? ஸ்டேட் கோட்டால வந்து இப்போ ஆல் இந்தியா கோட்டால வந்து நாங்க வந்து உன் இப்போ டவுட். சீட் வந்து ஒரு டீம்டு யூனிவர்சிட்டியில கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் ஆ, ஏதாவது என்ஆர்ஐ லேப்ஸ்ன்னு ஏதாவது பிரைவேட் காலேஜ்ல கிடைச்சதுன்னா அதை மாறிக்க முடியுமாங்க சார்? ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சீட்ல இருந்து மாறிக்கலாம் மேடம். ஆனா செகண்ட் ரவுண்ட்ல இருந்து மாற முடியாது. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஆல் இந்தியா கோட்டால உங்களுக்கு கிடைக்கிற சீட்டை ரிசைன் ம். பண்றதுக்கு ஒரு டேட் கொடுப்பாங்க. அந்த ரிசிக்னேஷன் சரிங்க. முன்னாடி தமிழ்நாட்டுல ரிசல்ட் வந்துரும். ஸோ தட் அந்த சரிங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சீட்டை மட்டும் நீங்க ஜாயின் பண்ணியிருந்தா ரிசைன் பண்ணிட்டு இங்க என்ஆர்ஐ லேப்ஸ் ஜாயின் பண்ணலாம். இல்லைன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்டு முடிஞ்சு செகண்ட் ரவுண்ட் ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுங்களேன், ஆல் இந்தியா கோட்டால அது வரைக்கும் நீங்க சரிங்க. ரிசைன் பண்ணல அப்படின்னா அதுக்கப்புறம் ரிசைன் பண்ண முடியாதுங்க மேடம். இப்போ அதுக்கப்புறம் வந்து இப்போ அந்த என்ஆர்ஐ லேப்ஸ் வந்து 3 ரவுண்டு போனதுக்கு அப்புறம் தானே நம்மளுக்கு தெரியும். அதுக்கப்புறம் மாறிக்க முடியாதுங்களா? மேம், அதுக்கப்புறம் நம்ம ரிசைன் பண்ண முடியாது. ஒரு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நீங்க டீம்டு யூனிவர்சிட்டி எடுத்து அவங்க ரிசைனிங் டேட் கொடுப்பாங்க. அதுக்குள்ள நீங்க ரிசைன் பண்ணலன்னா வேற வழி இல்லை. நம்ம வந்து ஜாயின் பண்ணி தான், அதாவது ரிசைன் பண்ண முடியாது, அதுலயே தான் கண்டினியூ பண்ற மாதிரி இருக்கும் மேடம். இப்போ வந்து இது வந்து ஆல் இந்தியா கோட்டா கவுன்சிலிங்கும் ஸ்டேட் கவுன்சிலிங்கும் சைமல்டேனியஸா நடக்குமா? எப்படிங்க சார் நடக்கும்? சைமல்டேனியஸா நடக்காது மேடம். ஒரு கவுன்சிலிங் சரிங்க. நடக்குது அப்படின்னா அவங்களுக்கு ஆ. முடிஞ்சிட்டு, அதாவது ஆல் இந்தியா கோட்டா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சு தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆரம்பிக்கும். ஆல்டர்னேட் சரிங்க. ஆல் இந்தியா செகண்ட் ரவுண்ட் முடிஞ்சு இங்க செகண்ட் ரவுண்ட் ஆரம்பிக்கும், அந்த மாதிரி மேடம். சரிங்க சார். சரிங்க. இப்போ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கிடைக்கலனா ஸ்டேட் கோட்டால ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கிடைக்கலனா நம்ம அந்த சொல்லுங்க, சொல்லுங்க மேடம். ஹலோ. ஸ்டேட் கோட்டால ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கிடைக்கலன்னா சொல்லுங்க மேடம். அதாவது ஆல் இந்தியா கோட்டாவும் ஸ்டேட் கோட்டாவும் ஆல்டர்னேட்டா நடக்குங்க. ஆல் இந்தியா கோட்டா ஃபர்ஸ்ட் ரவுண்ட், அதுக்கப்புறம் ஸ்டேட் கோட்டா ஃபர்ஸ்ட் ரவுண்ட், ஆல் இந்தியா கோட்டா செகண்ட் ரவுண்ட், அப்புறம் ஸ்டேட் கோட்டா செகண்ட் ரவுண்ட், அந்த மாதிரி நடக்கும். ஷெட்யூல் எம்சிசி மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டி தான் தமிழ்நாடு ஆஸ் வெல் அஸ் ஆல் இந்தியா கோட்டாக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. தாரிகா, உங்க டவுட் என்ன கேளுங்க. தாரிகா, அன்மியூட். சார் அப்ப நம்மளுக்கு மாறிக்க வாய்ப்பு இல்ல அப்படித்தானேங்க சார்? ஆமா, ஆமாங்க மேடம், ஆமாங்க மேடம், எஸ் மேடம். மாறிக்க ஓகே வாய்ப்பு. சார். இப்போ இப்போ ஆல் இந்தியா கோட்டாலே நம்ம வந்து இப்போ கர்நாடகா ஸ்டேட்ல இருக்க ஏதாவது யூனிவர்சிட்டிக்கு இப்போ அப்ளை பண்ணிக்கலாங்களா? டீம்டு யூனிவர்சிட்டிக்கு ஆல் இந்தியா கோட்டால தான் அப்ளை பண்ணுவீங்க மேடம். அது கர்நாடகா, இந்தியா முழுக்க இருக்க சரிங்க. எல்லா டீம்டு யூனிவர்சிட்டியுமே காட்டும். கர்நாடகாவுக்கும் நீங்க அப்ளை பண்ணலாம். சரிங்க சார். அந்த ஸ்டேட்டோட டீம்டு யூனிவர்சிட்டி இதெல்லாம் கொஞ்சம் அப்டேட் கொடுங்க சார். கண்டிப்பா மேடம். உங்க சேனல்ல மட்டும் ஃபாலோ பண்றதுனால எங்களுக்கு டீடைல்ஸ் வேற தெரியவும் மாட்டேங்குதுங்க. நம்ம கண்டி- ஸ்டேட் டீடைல்ஸ் மட்டும்தான் தெரியுதுங்க. பக்கத்துல இப்போ கேரளால இல்ல பாண்டிச்சேரியில ஏதாவது பக்கத்துல இருக்க ஸ்டேட்ல எதுலயாவது போடலாம் அப்படின்னா டீம்டு யூனிவர்சிட்டினா உங்க டீடைல்ஸ் எதுவுமே இல்லைங்க சார். அது மட்டும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க சார் ஃப்ரீயா டீம்டு இருக்கப்ப. யூனிவர்சிட்டி நான் எல்லா ஸ்டேட்டுக்கும் சேர்த்து நாளைக்கு நான் அப்டேட் பண்றேன் மேடம். ஓகேங்க சார். ஓகேங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. எஸ் மேம், எஸ் மேம், ஓகே மேடம். பாலா, லைன்ல இருக்கீங்களா? பாலா, பாலா. சார் எஸ் சார். எஸ் சார், சொல்லுங்க சார். சார் நான் பிசிஎம். எஸ் சார். எனக்கு வந்து 423 மார்க்ஸ் இருக்கு. ஓகே. எனக்கு வந்து இந்த கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் ப்ரைவேட் சீட் அது கிடைக்கும். ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் கவர்மெண்ட் சீட் கோட்டா கிடைக்குமா சார்? சான்ஸ் இருக்குப்பா. பிரைவேட் யூனிவர்சிட்டியில கிடைக்க இப்போதைக்கு சான்ஸ் இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம்ப்பா. சான்சஸ் இருக்கு. அண்ட் பிடிஎஸ் கவர்மெண்ட் காலேஜ் சார். பிடிஎஸ் கவர்மெண்ட் கிடைக்கிறது டஃப்ப்பா. ஏன்னா பிசிஎம்க்கு 3.5% ரிசர்வேஷன்ங்கிறதுனால 3 கவர்மெண்ட் காலேஜ் தான் இருக்கு. 250 சீட் தான் இருக்கு. அதுல வந்து நீங்க தமிழ்நாட்டுக்கு வந்து 85% சீட்ல உங்களுக்கு வரும்போது கொஞ்சம் அதிக மார்க்ல இருக்கவங்களே போய் ஜாயின் பண்ணிடுவாங்கப்பா.
ஓகே சார். சார் அண்ட் கவுன்சிலிங் எப்போ ஸ்டார்ட் ஆகும்? ஆக்சுவல் கவுன்சிலிங் எப்போ ஸ்டார்ட் ஆகும் சார்? ஆக்சுவல் கவுன்சிலிங் ரிசல்ட், நீட் ரிசல்ட் ஜூன் 14 வந்துச்சுன்னா அதுல இருந்து ஒரு 10 டேஸ்க்குள்ள ஸ்டார்ட் ஆயிடும்ப்பா. ஓகே சார். தேங்க்யூ சார். எஸ்ப்பா, ஓகேப்பா. சஞ்சய் பிரகாஷ் லைன்ல இருந்தா உங்க டவுட் என்ன இருக்கு? சஞ்சய் பிரகாஷ், சஞ்சய் பிரகாஷ் லைன்ல இருக்கீங்களா? குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங், சொல்லுங்கப்பா. சார் 460 பிசி கம்யூனிட்டி பிடிஎஸ் கவர்மெண்ட் காலேஜ் வாய்ப்பு இருக்கா சார்? பிசி கம்யூனிட்டியாப்பா? எஸ் சார், எஸ் சார், எஸ் சார். கவர்மெண்ட் டென்டல் காலேஜ் கேக்குறீங்க? எஸ் சார், எஸ் சார். சான்ஸ் கொஞ்சம் குறைவுப்பா. காரணம் என்னன்னா, கவர்மெண்ட் டென்டல் காலேஜுக்கும் காம்படிஷன் இருக்கும். 3 காலேஜ் தான் இருக்கு மொத்தமே. சென்னை, கடலூர், ஓகே சார். புதுக்கோட்டை 3 தான் இருக்கு. 250 சீட்டு தான் இருக்கு. அதனால உங்களுக்கு அங்க கொஞ்சம் டிஃபிகல்ட் தான்ப்பா. பட் நம்ம ரேங்க் லிஸ்ட் வந்ததும் கன்ஃபார்ம். ஓகே சார், தேங்க்யூ. ஓகேப்பா. சரி. ஓகே கிஷோர், சார், தேங்க்யூ. ஓகேப்பா, தேங்க்யூப்பா, வெல்கம்ப்பா. கிஷோர் லைன்ல இருக்கீங்களா? கிஷோர், ஹலோ சார். சொல்லுங்க மேடம். எஸ் மேம், என்ன டவுட் மேடம்? தம்பி எம்பிசில 460 எடுத்திருக்காங்க சார். எஸ் மேம். அத என்ன எப்படி கிடைக்கும் என்னன்னு கேட்கலாம் தாங்க சார். மேம், பிரைவேட் காலேஜ்ல கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க இப்போதைக்கு பண்ற ப்ரெடிக்ஷன் படி. ஓகேங்க சார். ஓகே. தேங்க்யூ மேம். எஸ் மேம். ஓகே. எஸ் மேம். சுகுமார் லைன்ல இருக்கீங்களா? சுகுமார் லைன்ல இருக்கீங்களாப்பா? சுகுமார் இருக்கீங்களா? சொல்லுங்க. ஹலோ, சொல்லுங்க மேம். ஹலோ, திருப்பூர்ல பேசுறேன் சார். எஸ் மேம். எஸ் மேம். பிரதீஷ் குமாருங்க. எஸ் மேம். 12th டிசியில் வந்து மதர் டங் தமிழ்னு இருக்குங்க. சரிங்க மேடம். இப்போ நாங்கள் தெலுங்கு மைனாரிட்டி இதுக்கு சேர்ந்தவங்க. ஓகே மேம். அப்போ அப்ளிகேஷன் போடும்போது தெலுங்கு மைனாரிட்டி லிஸ்ட்ல அப்ளை பண்ண முடியுங்களா? உங்களுக்கு வந்து உங்க பிரின்சிபல் சார் வந்து உங்க ஸ்கூல் பிரின்சிபல் வந்து தெலுங்கு மைனாரிட்டி சர்டிபிகேட்ல கையெழுத்து போட்டா one person who is helping us. ஹலோ மேம், ஹலோ, பிரின்சிபல்ட்ட உங்களால சைன் பண்ணினாங்க, சைன் கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். நீட் பத்தி டெய்லி வந்துட்டே இருக்கும். எஸ் மேம். ஹலோ, ஸ்கூல் பிரின்சிபல் உங்களுக்கு sign போட்டாங்க, அந்த அனெக்ஷர் பிரிண்ட் அவுட் எடுத்து போவீங்க இல்லையா, ரிலீஜியஸ் மைனாரிட்டி தெலுங்கு மைனாரிட்டிக்கு, உங்க ஸ்கூல் சைன் போட்டுட்டாரு அப்படின்னா உங்களுக்கு தெலுங்கு மைனாரிட்டிக்கு அப்ளை பண்ணலாம். சரிங்க, ஓகேங்க. டிசி கலெக்ஷன் பண்ண தேவை இல்லைங்களா? டிசி கரெக்ஷன் பண்ணணும்னு அவசியம் இல்லை மேடம். அந்த சர்டிபிகேட் டாக்குமெண்ட் தான் முக்கியம். தெலுங்கு மைனாரிட்டி அப்படின்னு சொல்லி உங்க ஸ்கூல் பிரின்சிபல் கொடுக்குற டாக்குமெண்ட் தான் முக்கியம். அந்த டாக்குமெண்ட்ஸ் வச்சு அப்ளிகேஷன் போட்டுக்கலாங்க. இப்ப போட்டுக்கலாம், தெலுங்கு மைனாரிட்டில நீங்க போடலாம். பிரின்சிபல் சைன். சார் ஓகேங்க சார். எஸ் மேம். சார் ஓகேங்க சார். எஸ் மேம். கோமதி லைன்ல இருக்கீங்களா? கோமதிஸ் ஐபோன் இருக்கு, லைன்ல இருக்கீங்களாப்பா? எஸ் சார். சொல்லுங்க சார், சொல்லுங்க. என்ன? வணக்கம் சார். வணக்கம் சார், சார். இங்க வந்து ஸ்டேட் ஆஃப் எலிஜிபிலிட்டி வந்து கர்நாடகான்னு போட்டிருக்கோம். ஆனா நாங்க தமிழ்காரங்க தான். தமிழ்நாட்டில் சென்னையில தான் படித்தோம். +1 +2 அப்ளை பண்ண முடியுங்களா, பண்ண முடியாது? தமிழ்நாடு 100% நீங்க தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டாவுக்கு எலிஜிபிள். உங்களோட கம்யூனிட்டி சர்டிபிகேட், உங்களோட நேட்டிவிட்டி சர்டிபிகேட், உங்களோட ரேஷன் கார்டு தமிழ்நாட்டில் இருந்தா எல்லாமே இருக்கு சார். இருக்கு. ஸ்டேட் ஆஃப் எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறது என்னன்னு நான் இப்ப சொல்லிடுறேங்க சார். அது எதுக்கு வீட்ல இருக்கு அப்படின்னு. அதாவது ப்ராஸ்பெக்டஸ்ல அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் வேற நேட்டிவிட்டி போட்டு அதர் நேட்டிவிட்டி கொடுத்து நீட் எக்ஸாம் எழுதினவங்க தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டாக்கு எலிஜிபிள் இல்லைன்னு கொடுத்துருப்பாங்க. அந்த பாயிண்ட்டுக்கும் இந்த ஸ்டேட் ஆஃப் எலிஜிபிலிட்டிக்கும் 1% கூட சம்பந்தம் கிடையாதுங்க. கர்நாடகான்னு எதுக்கு போட்டிருக்காங்கன்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ நீங்க ஸ்டேட் ஆஃப் எலிஜிபிலிட்டி கர்நாடகான்னு வர ஸ்டூடெண்ட்டுக்கு 3 லாங்குவேஜ் கொஸ்டின் பேப்பர் எழுத மட்டும்தான் அலவுடு. ஏன்னா 13 லாங்குவேஜ்ல நடக்குது. நீங்க எழுதலான்னு கேட்க முடியாது. அதுல அவன் தப்பிச்சுக்கிறதுக்காக, என்டிஏ அவங்க தப்பிச்சுக்கிறதுக்காக உங்களுக்கு 3 லாங்குவேஜ் தான் அலவுடு. 1 இங்கிலீஷ், 2வது ஹிந்தி, 3வது கன்னடா, 4வதா எனக்கு நான் தமிழ்நாட்டுக்காரன், எனக்கு தமிழ் கொஸ்டின் பேப்பர் வேணும்னு கர்நாடகால போய் நீங்க கேட்க முடியாது. தமிழ்நாடுல எக்ஸாம் சென்டர் போட்டவங்க எனக்கு கன்னடா கொஸ்டின் பேப்பர் கொடுன்னு கேட்க கூடாது. அததான் அந்த ஸ்டேட் ஆஃப் எலிஜிபிலிட்டி ரெப்ரசென்ட் பண்ணுதுங்க. அதாவது கர்நாடகாவில தான் நீங்க எக்ஸாம் எழுத போறீங்க.
கர்நாடகா ம் எக்ஸாம் எழுதிட்டு நீங்க தமிழ் ம் மீடியமோ குஜராத்தி மீடியமோ ஒடியா மீடியமோ கேட்க கூடாது. அப்படிங்கறதுக்காக அது கேஸ் போட்டிருக்காங்க. போடலாம். நீங்க கேஸ் போடுவீங்க என்ன அதாவது எக்ஸ் ஆர் ஒய் பேரண்ட் வந்து எங்களுக்கு தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் கொடுக்கலன்னு கேஸ் போடுறாங்கன்னா இந்த ஸ்டேட் ஆஃப் எலிஜிபிலிட்டியை எடுத்து காமிப்பாங்க. யாருன்னா எல்பிஏ. நீங்க பாருங்க இவங்க ம் ஸ்டேட்ல எக்ஸாம் எழுதுறேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பர்டிகுலர் ம் ஸ்டேட்டுக்கு நாங்க அந்த ம் லாங்குவேஜ் கொஸ்டின் பேப்பர் கொடுக்க மாட்டோம். அது அவங்க ஓகே ஓகே ப்ராஸ்பெக்டஸ்ல சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறதுக்காக அந்த ஓ ஸ்டேட் ஆஃப் எலிஜிபிலிட்டி. ஸோ ஸ்டேட் ஆஃப் எலிஜிபிலிட்டி கர்நாடகானா உங்களுக்கு 3 லாங்குவேஜ்ல மட்டும் தான் கொஷின் கிடைச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஒன்னு ஹிந்தி, ஓகேங்க சார். ஒன்னு கன்னடா. இதுதான் சார் விளக்கம். அதர் தென் ஓகே சார். அது நேட்டிவிட்டி எப்படி செக் பண்ணுவாங்க, அது எப்படி தமிழ்நாடு ப்ராஸ்பெக்டஸ்ல கேட்டிருக்கான்னா உங்களோட ம் பர்மனன்ட் அட்ரஸ் கொடுத்துருப்பீங்க. அதாவது ஆமா நீட் ம் அப்ளிகேஷன்ல அந்த பர்மனன்ட் ஆ அட்ரஸ் தமிழ்நாடுன்னு கொடுத்துருப்பீங்க கண்டிப்பா. ஆ ஓகே அப்போ அதுதான் நேட்டிவிட்டி. பர்மனன்ட் அட்ரஸ் தான் நேட்டிவிட்டி. ஓகே ஓகேங்க சார். ஏன்னா கம்யூனிகேஷன் நேட்டிவிட்டி அட்ரஸ் எல்லாம் சர்டிஃபிகேட்டும் கிடையாது. வச்சிருக்கிறோம், ஆமா. நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டும் வச்சிருக்கோம், கம்யூனிட்டி இருந்தாலும் சர்டிஃபிகேட் எல்லாமே இருக்கு. ம் இருந்தாலும் அந்த ஒரு ம். பாயிண்ட் ப்ராஸ்பெக்டஸ்ல கொடுத்துருக்காங்க இல்லையா, ஆமா ஆமாங்க சார். அதர் அதர் நேட்டிவிட்டின்னு நீட் எக்ஸாம் எழுதின ஸ்டூடெண்ட் தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டா கிளைம் பண்ணக்கூடாதுன்னு அதுக்கு ஆமா பர்மனன்ட் அட்ரஸ் தமிழ்நாடு நீங்க நீட் அப்ளிகேஷன் போடும்போது கொடுத்துருந்தீங்கன்னா அதை தான் ஓகே வந்து பண்ணுங்க ஓகே அப்படின்னு அர்த்தம். இல்ல நான் குஜராத் பர்மனன்ட் அட்ரஸ் கொடுத்துருக்கேன்ட்டு இங்க வந்து நம்ம கேட்க கூடாதுங்கிறான் அவன். சரிங்க சார். ஓகேங்க ஓகேங்க சார். எஸ் சார். எஸ் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். வெல்கம் சார். குட் நைட் சார். சாம் லைன்ல இருக்கீங்களா? சாம் உங்க டவுட் என்ன டக்குன்னு கேளுங்க. ஹலோ சார். என்ன டவுட்னா சார், இந்த தமிழ்நாடு கவுன்சிலிங்ல ம் நமக்கு வந்து இந்த கிறிஸ்டின் மைனாரிட்டி இருக்குல்ல சார், நான் லாஸ்ட் இயரும் கவுன்சிலிங் போட்டிருந்தேன். ஓகேப்பா. அப்போ லாஸ்ட் இயர் நான் அவங்க தந்திருக்க அந்த அனெக்ஷர் ஃபார்மை ஃபில் பண்ணி வச்சிருந்தேன். அதே ஃபார்மை நம்ம அப்லோட் பண்ணலாமா, இல்லை திரும்பி போய் அந்த ஃபார்மை தாசில்தார்ட்ட ஃபில் பண்ணி வாங்கிட்டு வரணுமா? இந்த இடத்துல நீங்க திருப்பி ஃபில் பண்ணி வாங்குங்கிறது என்னோட அட்வைஸ்பா. காரணம் என்னன்னா இப்போ 7.5%க்கு பழசு இருந்தாலே அப்டேட் பண்ணுங்கங்கிறாங்க. அது ஏன்னா சிஓக்கெல்லாம் சிரமம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு 1008 வேலை இருக்கும், இதுல இன்னொரு வேலை சேர்க்க வேணான்ட்டு. ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இயர் மென்ஷன் ஆயிருக்கும். ஆமா சார், இயர் மென்ஷன் ஆயிருக்கும், 2024 மென்ஷன் ஆயிருக்கும். அதனால நீங்க இந்த வருஷத்துக்குரிய அனக்ஷரை பிரிண்ட் அவுட் எடுத்து திருப்பியும் சைன் வாங்கி வைக்கிறது அட்வைசபிள். ஓகே. அதனால சைன் வாங்கி, ஏன்னா நம்ம அப்ளிகேஷன் போடுறோம் 2025 2026 அட்மிஷனுக்கு தான் அப்ளிகேஷன் போடுறோம். அப்ப அந்த அனக்ஷர்லயும் அந்த இருந்தால் தானே நமக்கு ஹாப்பியா இருக்கும், நமக்கு திருப்தியா இருக்கும், சாட்டிஸ்ஃபைடா இருக்கும், பயம் இல்லாம இருக்கும். இல்லைன்னா பயம் இல்லாம இருக்கும். வர ஓகே ஓகே. வரைக்கும் பக்கு பக்கு பக்குன்னு இருக்கும். அதனால நீங்க தாசில்தார் கிட்ட சைன் வாங்கி, தாசில்தார் ஆமா ஆர்ஐ தாசில்தார் அவங்க கிட்ட சைன் வாங்கி அப்லோட் பண்றது அட்வைசபிள். என்னோட அட்வைஸ் கண்ணு, என்னோட சார் அப்புறம் இன்னொரு டவுட் ம். சார், அந்த என்ஆர்ஐ கோட்டா இருக்குல்ல சார், ஆமா என்ஆர்ஐ கோட்டாக்கு வந்து எனக்கு மெஜாரிட்டி ஆஃப் த டாக்குமெண்ட்ஸ் ஓகேவா இருக்கு சார். என்னோட ஓசி, என்னோட அத்தை தான் எனக்கு ஸ்பான்சர் பண்றாங்க, எல்லாம் கரெக்டா இருக்கு. ம். இப்போ டவுட் என்னன்னா, அதுல வந்து அவங்களோட பேங்க் அக்கவுண்ட் பாஸ்புக் கேட்டிருக்காங்க ஆமா என்ன சப்மிட் பண்ண சொல்லி. ம், ம். அப்பனா பேமெண்ட்ஸும் அவங்களே தான் பண்ணணுமா, இல்ல அவங்கள ஜஸ்ட் ரெப்ரசென்ட் பண்ணி லோக்கல் பேங்க்ல இருந்து எங்க அப்பா பே பண்ணா அப்படி பண்ண முடியுமா சார்? தாராளமா உங்க அப்பா பே பண்ணலாம், நான் பே பண்ணலாம், யாரு வேணா பே பண்ணலாம். அந்த ஆ ஸ்பான்சர் ம். அவங்க நேம்ல இருந்து தான் பேமெண்ட் போகணுங்கிற அவசியமே கிடையாது. பட் அவங்க வந்து எதுக்காக அந்த என்ஆர்இ பேங்க் அக்கவுண்ட் கேட்குறாங்க அப்படின்னா, உண்மையாலுமே அவங்க இருக்கிற அவங்க வந்து ஸ்பான்சர் இருக்கிறாங்க, அவங்களால 5 இயர்ஸ்க்கு ஃபீஸை வந்து பே பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப். லைக் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் மாதிரி. வெரிஃபிகேஷன் ப்ரூஃப். அது ஒரு பே பண்ண முடியுமா, ஓகே. எபிலிட்டி இருக்கா பேமெண்ட் பண்ண, ஆ அது ஆ ஆ செக் ஆ. பண்றதுக்கான எவிடன்ஸ் அது, அவ்வளவுதான். அதர் தென் தட் நீங்க ஃபீஸ் எப்படி வேணா கட்டிக்கலாம். சார் அப்புறம் இன்னொன்னு, இப்ப நான் இங்க ரெசிடிங் இந்தியா தான் சார். ம். அப்ப எனக்கு வந்து என் சைட்ல இருந்து பாஸ்போர்ட் மட்டும் கொடுத்தா போதும், ஸ்பான்சர்ட் இருந்து ஓசிஐ கார்டு ப்ரொடியூஸ் பண்ணா போதும்ல சார்? நான் இங்க இப்ப வேற ஏதாவது என் சைட்ல இருந்து என்ஆர்ஐக்கும் ப்ரொடியூஸ் பண்ணி. ஓசிஐக்கும் சம்பந்தம் இல்லை. அப்படியா சார்? ஓகே ஓகே ஓகே. என்ஆர்ஐக்கும் ஓசிஐக்கும் சம்பந்தம் இல்லை. நான் ரெசிடென்ஷியல் இந்தியன். ஓசிஐங்கிறது என்ன, ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா. அவங்க இந்தியன் சிட்டிசனாவே இருக்க மாட்டாங்க ஓசிஐங்கிறவங்க. இப்போ உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ண போறவங்க இந்தியனா தானே இருக்காங்க, அந்த கண்ட்ரிக்கு சிட்டிசன்ஷிப் ஆமா. இல்ல. இல்ல சார், அவங்க அந்த கண்ட்ரில ஆல்மோஸ்ட் 6 to 7 8 இயர்ஸ் அங்க ரெசிடென்ட் ஆயாச்சு. கண்ணு ஆல்மோஸ்ட்ங்கிறது இங்க விஷயம் இல்லை கண்ணு. சிட்டிசன்ஷிப் என்ன அவங்க ஆஸ்திரேலியன் சிட்டிசன்ஷிப் இருக்கு அவங்களுக்கு. கண்ணு, இந்தியன் சிட்டிசன்ஷிப் இருக்கா இல்லையா?
இந்தியன் சிட்டிசன் இருக்கு சார், இருக்கு. எப்படிப்பா ஒரு சிட்டிசன்ஷிப் தான்ப்பா கொடுப்பாங்க ஒருத்தவங்களுக்கு? இல்ல சார், விசா வந்து அவங்களுக்கு அங்க பெர்மனன்ட் விசா இருக்கு சார். இவ்வளவு வருஷமா அங்க ஒர்க் பண்றாங்கன்னு பெர்மனன்ட் சொல்லி. விசா எங்க அக்காவுக்கு கூட தான் சிங்கப்பூர்ல இருக்குது. அதுக்கு பேர் கிரீன் கார்டு, என்ன பிஐ பெர்மனன்ட் பிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க கண்ணு. பெர்மனன்ட் ரெசிடென்ஸ். தட் இஸ் நாட் சிட்டிசன். ஓகே அது ஓகே சிட்டிசன்ஷிப் ஓகே. கிடையாது. அது கிரீன் கார்டு ம். பிஆர்னு ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் பேர் மாறும். சிங்கப்பூருக்கு பிஆர்னு சொல்லுவாங்க, பிஆர் பெர்மனன்ட் ரெசிடென்ஸ்னு. தட் இஸ் நாட் ஓகே சிட்டிசன். சார், ஓகே சார். அது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அவங்களுக்கு கிடையாது. ஓட்லாம் போட முடியாது. ம் ம் ம். அதனால ஓகே. அவங்க வந்து இந்தியன் சிட்டிசன் தான். அப்ப அவங்க என்ஆர்ஐ தான். இதெல்லாம் எதுக்கு டிஸ்கஸ் பண்றோம்னா, என்ஆர்ஐ தான் ஓசிஐ தேவையில்லைங்கிற விளக்கத்துக்காக, வேற ஒண்ணும் இல்லை. சரியாப்பா? ஓகேயாப்பா? ஓகே ஓகே ஓகே. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். வெல்கம்ப்பா, வெல்கம். பாய்ப்பா. தன்வந்த் தன்வந்த் லைன்ல இருந்தா டவுட் என்னன்னு கேளுங்கப்பா. நிறைய சார் பேர். வணக்கம் சார். தன்வந்த். குட் மார்னிங் சார். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். சொல்லுங்கப்பா தன்வந்த், என்ன டவுட்ப்பா? சார் நான் பிசி 486 சார். ஓகே. கவர்மெண்ட் காலேஜ் ஏதாச்சும் கிடைக்குமா இல்ல? 486 பிசி. அது ஆமா சார். இப்போ நமக்கு வந்து நான் பியூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் 515ன்னு சொல்லியிருக்கோம்ப்பா. நம்ம கெஸ் பண்ணியிருக்கோம். அதை ஆமா சார். குறைவதற்கு வாய்ப்பு இருக்கு. எவ்வளவு குறையும்னு தெரியல. ரேங்க் லிஸ்ட் வந்தாதான் சொல்ல முடியும்ப்பா. அதுதான்ப்பா இப்போதைக்கு. சார் இப்ப இப்படி இருக்கிறனால இப்ப நான் வந்து எங்க மதுரையில இருக்கனால வேலம்மாள்ல வந்து செல்ஃப் பினான்சிங் கவர்மெண்ட் கோட்டால பண்ணலாம்னு இருக்கேன். ஆனா எனக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குமான்ற டவுட் இருக்கனால சாய்ஸ் ஃபில்லிங் பண்றப்ப எப்படி சார் அது வரும்? ஏன்னா இப்ப கவர்மெண்ட் காலேஜ் மட்டும் தான் அந்த ஆப்ஷனுக்கே வரும். இல்லப்பா, நீங்க வந்து கவர்மெண்ட் கோட்டான்னு நீங்க 500 ரூபாய்க்கு ஃபீஸ் பே பண்ணிட்டீங்கன்னா, 500 ரூபாய் சொல்றேன், 1000 ரூபாய் நான் சொல்லல, 500 ரூபாய் பே பண்ணிட்டாங்க. ஓகே சார். கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் இன் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் 36 காலேஜ், இஎஸ்ஐ கேகே நகர் சென்னை, அதுக்கப்புறம் 22 பிரைவேட் மெடிக்கல் காலேஜில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸு, 4 பிரைவேட் யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ், இது எல்லாத்துமே உங்களுக்கு எலிஜிபிள் ஆகிடும். என்ன, நீங்கள் 30,000 கட்டணும் ஒரு செக்யூரிட்டி டெபாசிட். எப்போ? கவுன்சிலிங் அப்போ. அப்படி கட்டுனா அது வந்து சொல்லுங்கப்பா. அது வந்து இப்ப நம்ம கவர்மெண்ட் காலேஜ் ஃபில் பண்ண தேவையில்லையா சார்? இந்த பிரைவேட் காலேஜ் ஃபில் பண்ணா மட்டும் தான் செக்யூரிட்டி டெபாசிட் கட்டணுமா? தங்கம், நீங்க வந்து செக்யூரிட்டி டெபாசிட் 30,000 பே பண்ணீங்கன்னா 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஃபில் பண்ணிக்கலாம், இஎஸ்ஐ கேகே நகர் ஃபில் பண்ணிக்கலாம். அது இல்லாம 30,000க்கு 22 பிரைவேட் மெடிக்கல் காலேஜ், 4 பிரைவேட் யூனிவர்சிட்டி ஃபில் பண்ணிக்கலாம். நீங்க 30,000 கட்டினா 36 கவர்மெண்ட் காலேஜ், இஎஸ்ஐ கேகே நகர் ஃபில் பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது. ஓகே சார். நீங்க எல்லாத்துக்குமே எலிஜிபிள் ஆயிடுவீங்க 30,000 பே பண்ணீங்கன்னா. ஆடட் அட்வான்டேஜ் தான், ஆட் ஆன் தான் பண்றீங்க 30,000 பண்றதுனால. அதுல வந்து எதுவும் ரிமூவ் ஆகாது. ஓகே சார். சார் இப்போ வந்து சப்போஸ் இங்க பினான்சியல் இருக்கனால இங்க கிடைக்கலன்னா இப்ப நம்ம ஆந்திர பிரதேஷ் அந்த மாதிரி ஸ்டேட்லாம் கட் ஆஃப் கம்மியா இருக்குல்ல சார்? அப்ப அங்க சேர்றது கவர்மெண்ட் கோட்டால சேர முடியுமா இல்ல மேனேஜ்மெண்ட் தான் சார் அது? மேனேஜ்மெண்ட் தாங்கன்னு. நீங்க கவர்மெண்ட் கோட்டாவுக்கு ஒரு ஸ்டேட்டுக்கு தான் எலிஜிபிள். ஆல் இண்டியா கோட்டா அண்ட் கவர்மெண்ட் கோட்டாவுக்கு மட்டும்தான் எலிஜிபிள். மற்றபடி அதர் ஸ்டேட்ல கவர்மெண்ட் கோட்டால நம்ம ஜாயின் பண்ண முடியாது. இன்னொன்னுப்பா, என்ன ஃபீஸ் கம்மியா இருக்கு எனக்கு புரியல. தமிழ்நாட்டில் இருக்கிறதுக்கு ஈக்குவலான ஃபீஸ் தான் எல்லா இடத்துலையும் மேனேஜ்மெண்ட் கோட்டா இருக்கு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேரளாவில் கம்மி ஃபீஸு, கர்நாடகாவில் கம்மி ஃபீஸுங்கிறாங்க. அது எப்படி, என்ன கைடன்ஸ்ல அவங்களுக்கு தெரியுதுன்னு தெரியல. பட் இல்ல சார், ஆல் இந்தியா கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆயிடும். இல்ல சார், ஆல் இந்தியா கோட்டால அப்ளை பண்றது கவர்மெண்ட் கோட்டாக்கு போகாதா? அது மேனேஜ்மெண்ட்டுக்கு தான் போகுமா? இல்ல தங்கம், நீங்க ஆல் இண்டியா கோட்டால த்ரூ அவுட் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கும் அப்ளை பண்ணலாம். ஓகேயா? அப்படி பண்றப்ப அங்க கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்காதா சார்? இந்த கொஸ்டின்கெல்லாம் ஆன்சர் நான் இன்னைக்கு நைட்டு ரேங்கோட நான் வீடியோ போடுறேன். 14ஆம் தேதி அந்த ரேங்க் தான் உங்களுக்கு சீட்டு கிடைக்கும். ஏதோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு காலேஜில் இந்தியாவில் உங்களுக்கு சீட்டு கிடைக்கும். அந்த ரேங்க் ஆல் இண்டியா ரேங்கே போட்டுறேன் நான் இன்னைக்கு நைட்டு. அதை போட்டுட்டு தூங்குறேன். அந்த மேல நீங்க வந்தீங்க 14ஆம் தேதி விடிஞ்சா தெரியுது வெள்ளக்கோழின்னு எங்க பாட்டி சொல்லுவாங்க. அது போல 14ஆம் தேதி நமக்கு ரேங்க் லிஸ்ட் வரும் தங்கம். அந்த ரேங்க் லிஸ்ட்ல மார்க்கை விட்டுடுங்க. அந்த ரேங்க் நீட்லயே இருக்கும். நீட் ஸ்கோர் கார்ட்லயே உங்களுக்கு கேட்டகரி ரேங்க்கும் இருக்கும், ஜென்ரல் ரேங்க்கும் இருக்கும். அந்த கேட்டகரி ரேங்கை பார்த்துக்குங்க, கம்யூனிட்டி ரேங்க் ரெண்டுமே போடுறேன். ஜென்ரல் ரேங்க், கேட்டகரி ரேங்க் ரெண்டும் பார்த்துக்குங்க. இந்த ரேங்க் வரைக்கும் போன வருஷம் கவர்மெண்ட் காலேஜ் கவர்மெண்ட் காலேஜில் கடைசி சீட்டு கிடைச்சிருக்குதா அப்படின்னு பாருங்க. பார்த்துட்டு உங்களுக்கு இந்த ரேங்க்குள்ள இருக்கோம்னா கிடைக்கும்,
இல்லைன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவு. அட்லீஸ்ட் நான் போட்ட ரேங்க்லேருந்து ஒரு 1000 2000 ரேங்க் கம்மியாக, இப்போ 22,000 ரேங்க்னு போட்டிருக்கேன்னா 24,000 ரேங்க் வரைக்கும் கூட கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஆனால் 22,000 ரேங்க்குக்கு போன வருஷம் 2024 கிடைச்சிருக்குன்னா 2025 27,000 ரேங்க் வரைக்கும் போகாது. ஓகே சார். சார் அப்புறம் இந்த அதை வச்சு ஆல் இந்தியா கோட்டால வந்து அப்ளை பண்றது வந்து கவர்மெண்ட் கோட்டா அந்த ஃபீஸ் தான் வருமா இல்ல மேனேஜ்மெண்ட் கோட்டா ஃபீஸ் வருமா சார்? எக்ஸாக்ட்லி கவர்மெண்ட் கோட்டாவுக்குன்னா, அதாவது ஆல் இந்தியா கோட்டானாலும் சரி, ஸ்டேட் கோட்டானாலும் சரி, நீங்க என்ன காலேஜ்ல போய் சேர்றீங்களோ அந்த காலேஜ் என்ன ஃபீஸோ அதுதான். எடுத்துக்காட்டுக்கு எம்எம்சிக்கு 18,000னா நீங்க ஆல் இந்தியால எம்எம்சி போனாலும் ஸ்டேட் கோட்டால எம்எம்சி போனாலும் சேம் ஃபீஸ் தான். அதே போல ஆந்திரா, கர்நாடகா, வாட் எவர் இட் மே பி, ஆல் இந்தியா கோட்டாவுக்கு ஃபீஸ் கம்மி, ஸ்டேட் கோட்டாவுக்கு ஜாஸ்தி அப்படி கிடையவே கிடையாது. கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்னா எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் ஏஐக்யூவில் வந்தாலும் சரி, எஸ்கியூவில் வந்தாலும் சரி, அதாவது ஆல் இண்டியா கோட்டாவில் வந்தாலும் சரி, ஸ்டேட் கோட்டாவில் வந்தாலும் சரி, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் சிமிலர். அதில் எந்த அதே போல் ஆல் இண்டியா கோட்டாவில் சேர்ந்தாலும் ஸ்டேட் கோட்டாவில் சேர்ந்தாலும் சேஞ்ச் டிஃப்ரென்ஸ்லாம் எதுவும் கிடையாது. ஓகே சார். ஓகேப்பா. அடுத்து ராஜபிரியா லைன்ல இருந்தா உங்க டவுட் என்னன்னு கேளுங்க. வரிசையா பார்த்துட்டு வந்துடலாங்க சார். ராஜபிரியா உங்க டவுட் என்னன்னு கேளுங்க. ராஜபிரியா லைன்ல இருக்கீங்களா? ஹலோ சார். ஹலோ, சொல்லுங்க, என்ன டவுட்? சார் எனக்கு 3 டவுட்ஸ் இருக்கு. ஒன்னா கேளுங்க. நீங்க கேக்குற டவுட் நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். டவுட் நம்பர் 1 கேளுங்க. சார் எனக்கு வந்து இந்த இயர் 330 பிளஸ் தான் வருது மார்க். ஓகே. எஸ்சி கேட்டகரி. இந்த மார்க்ல எதுவும் கவர்மெண்ட் காலேஜஸ் மெடிக்கல் ஃபீல்ட்ல சான்சஸ் இருக்கா? பியூர் கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கிறது வாய்ப்பு கம்மிப்பா. சரி. 36 கவர்மெண்ட் காலேஜ் இஎஸ்ஐ கேகே நகர்ல சீட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப 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 குறைவு. ஆயுஷ் கோர்ஸ் அந்த மாதிரி? ஆயுஷ் கோர்ஸ்ல கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் இன் பிரைவேட் காலேஜ் கிடைக்கலாம். காரணம் என்ன? கவர்மெண்ட் காலேஜ் வந்து ரொம்ப கம்மி ஆயுஷ்க்கு. எம்பிபிஎஸ்க்கு இருக்க மாதிரி 36லாம் இருக்காது, 4 5 தான் இருக்கும். சார் இப்போ வெட்டினரியும் நான் போடலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். ஸோ வெட்டினரிக்கு வந்து இப்போ தமிழ்நாடு கவுன்சிலிங்னா நம்ம 12th மார்க் பேஸ் பண்ணி தானே போடணும். ஆமாப்பா. அது வந்து இப்போ பயாலஜி ஃபுல் மார்க் போட்டுறணும் அண்ட் பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி வந்து டிவைடட் பை 2 போட்டு நம்ம பார்ப்போம். அதுல எனக்கு 178.5 தான் வருது. சான்ஸ் இருக்கா? இந்த வருஷம் 12th மார்க் எக்கச்சக்கமா வாங்கி வச்சிருக்காங்க. ஆமா, ட்ரூலி ஸ்பீக்கிங் அதுதான் ரியாலிட்டி. தமிழ்நாட்டில் +2 மெட்ரிகுலேஷன் படித்தவங்க மார்க்கை வாங்கி குவிச்சு வச்சிருக்கிறாங்க. இதில் சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டுக்கே கரண்ட் இயரில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஸ்டேட் கோட்டாவில் வெட்டினரியோ அக்ரியோ கிடைக்கிறது காரணம் என்னென்னா, மெட்ரிகுலேஷன் ஸ்டேட் போர்டில் மார்க் எக்கச்சக்கமாக வாங்கி வச்சுருக்கிறாங்க. கட் ஆஃப்லாம் எகிரி போகுது. எதுக்கு? இன்ஜினியரிங், அக்ரி, அதே போல் வெட்டினரி எல்லாத்துக்கும், பேராமெடிக்கல் எல்லாத்துக்குமே. அதனால் நம்ம அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஒரு இதாக இருக்குது. நீங்கள் கேட்குறதுக்கெலாம் நெகட்டிவாக சொல்கிற மாதிரி இருக்குது. தயவுசெய்து அப்படி நினைக்காதீங்க. ஐ எம் ஷேரிங் த ஃபேக்ட். ஓகேயாப்பா? சொல்லுங்க. கவர்மெண்ட் கோட்டா பிரைவேட் காலேஜ்னா அப்போ ஃபீஸ் எவ்வளவு? கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் இன் பிரைவேட் காலேஜ்னா டியூஷன் ஃபீஸ் 4.5 lakhs per year. அதோட நீங்க ஹாஸ்டல் ஃபீஸ், மெஸ் ஃபீஸ், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபீஸ் ஒரு 3 to 4 லட்சம் எக்ஸ்ட்ரா பர் இயருக்கு கட்டுற மாதிரி இருக்கும். அதாவது 7.5 lakhsலேருந்து 8 to 9 lakhs வரைக்கும் நீங்க பர் இயருக்கு கட்டுற மாதிரி இருக்கும். எல்லா செலவும் சேர்த்து, சாப்பாடு தங்குறது எல்லாம் சேர்த்து, டியூஷன் ஃபீஸ் எல்லாம் சேர்த்து. ஓகே சார். இப்போ வந்து எனக்கு நேம் இஷ்யூ இருக்கு சார். இப்போ என்னோட 12th அண்ட் 10th அது போக ஆதார்ல வந்து கேப் இருக்கு. ஆனா மத்த சர்டிபிகேட்ஸ்ல வந்து கேப் இல்லன்னு இருக்கு. இது இஷ்யூ ஆகுமா? இஷ்யூ ஆகாது. ஏன் இஷ்யூ ஆகாதுன்னா, ஒவ்வொரு சர்டிஃபிகேட்டுக்கும் நம்பர் இருக்கும். அந்த நம்பரை போட்டு செக் பண்ணுறதுக்கான போர்ட்டல் அட்மிஷன் அப்போ அட்மிஷன் அத்தாரிட்டிக்கு கொடுப்பாங்க. ஸோ அவங்க ஒவ்வொரு சர்டிஃபிகேட்டையும் அந்த நம்பரையும் அந்த போர்ட்டலில் ரன் பண்ணும்போது அதோட ஒரிஜினாலிட்டி அவங்களுக்கு தெரியும். அதில் நேமில் இஷ்யூ இருந்தால் நீங்கள் அவங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டா போதும், அவங்க ஒரிஜினாலிட்டி செக் பண்ணிக்குவாங்க, இஷ்யூ சால்வ் ஆகிடும். ஓகே சார். சார் லாஸ்ட் டவுட்.
இப்போ என் ஃப்ரெண்டும் எழுதியிருக்கா நீட்டு. பட் அவளுக்கு மார்க் வந்து 250 சம்திங் தான் வருது. ஓகேப்பா. அவளுக்கு வந்து இப்போ பிசி கேட்டகரியில வரா. அவ ம் வந்து பிடிஎஸ் கவர்மெண்ட் காலேஜ் பிரைவேட் சாரி கவர்மெண்ட் கோட்டா பிரைவேட் காலேஜ்ல வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு வாய்ப்பு கேட்டிருந்தா. இருக்கு. விவேகானந்தாலாம் ட்ரை பண்ண சொல்லுங்க. அது விமன்ஸ் கல்லூரி, ஒன்லி ஃபார் விமன் டென்டலுக்கு. வேற எதுவும் வேறையும் கிடைக்கும். நிறைய இருக்கு. 20 காலேஜ் இருக்கு. 20 காலேஜ் இருக்கு. நிறைய டிஸ்ட்ரிக்ட்ல கவர்மெண்ட் மதுரையில கோட்டா இருக்கு, பிரைவேட் கன்னியாகுமரி. காலேஜ்லயா சார்? என்னப்பா? தாகூரா? இல்ல, கவர்மெண்ட் கோட்டா பிரைவேட் காலேஜ் பிடிஎஸ்க்கு கிடைக்குமா? அதுதான் சொல்றேன் 20 பிரைவேட் காலேஜ் இருக்கு. 20 பிரைவேட் காலேஜ்லயும் கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் இருக்கு. கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. பிடிஎஸ் பிரைவேட் காலேஜ்ல கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் அப்ளை பண்ண சொல்லுங்க. அதுக்கு ஃபீஸ் எவ்வளவு சார் வரும்? எல்லா செலவும் சேர்த்து 5 to 6 lakhs per year வரும். ஹாஸ்டல் ஃபீஸ், மெஸ் ஃபீஸ், டியூஷன் ஃபீஸ் எல்லாம் சேர்த்து மொத்தமாக 5 to 6 lakhs வரும் கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் இன் பிரைவேட் காலேஜில். ஓகே அப்பா? ஓகே, சரிப்பா. ஜீவேஷ், டவுட் என்னப்பா? ஜீவேஷ், ஜீவேஷ் லைன்ல இருக்கீங்களா? ஆ, வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார் வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார் எனக்கு ஒரு டவுட்டு. சொல்லுங்க மேம். நம்ம கவுன்சிலிங் அப்ளிகேஷன்ல போனபைட் சர்டிபிகேட் கம்பல்சரியா இல்லையா சார்? மேம், கம்பல்சரினா ஸ்டார் சிம்பிள் காமிக்கும். ஸ்டார் சிம்பிள் இல்லைன்னா கம்பல்சரி இல்லை. பட் ஆனால் அவங்க கேட்டு நீங்கள் அப்லோட் பண்ணிடுறது சேஃப். சார் ஏன்னா வந்து போனஃபைட் சென்டர்ல சர்டிஃபிகேட் வந்து வாங்குறது வந்து கம்பல்சரி இல்ல, நான் அப்ளை பண்ணலையா சார், அதனால பிரச்சனை இல்லையா சார்? அதனால பிரச்சனை இல்லை மேடம். ஆனால் நான் என்ன சொல்றேன், ஆ நீங்க தான் உங்களுக்கு முடிவு எடுக்கணுமே தவிர இன்னொருத்தவங்க முடிவு எடுக்கக்கூடாது. உங்க அப்ளிகேஷன்ல என்ன அப்லோட் பண்ணணும், என்ன அப்லோட் பண்ணக்கூடாதுங்கிற முடிவு யாருங்க எடுக்கணும்? நீங்க தான் எடுக்கணும். அவங்க சொன்னாங்க, இவங்க ஓகே சார். சொன்னாங்க. பட் மேடம், நீங்க கேட்ட கேள்விக்கு இது ஆன்சர் கிடையாது. கேட்ட கேள்வி என்னன்னா, போனஃபைட் சர்டிஃபிகேட் நான் அப்லோட் பண்ணல, ஏதாவது இஷ்யூ வருமா? நத்திங் டு ஒரி, பயப்பட தேவையில்லை. பட் அட்மிஷன் அப்ப கேட்பாங்க, அப்ப நேர்ல காமிச்சிடுங்க, அவ்வளவுதான். ஓகே ஓகே சார். ஓகே அதனால பயப்பட தேவையில்ல. தேங்க்யூ அதனால சார். எந்த ப்ராப்ளமும் இல்லைங்க மேடம். எஸ், எஸ் மேம். பத்ரி லைன்ல இருக்கீங்களா? ஓகே எஸ் மேம், எஸ் மேம். பத்ரி லைன்ல இருக்கீங்களா? சொல்லுங்க. ஹலோ சார். சொல்லுங்கப்பா. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங்ப்பா. சார் இப்போ கவுன்சிலிங்ல ப்ரீ எக்ஸிஸ்ட்ங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு இருக்குங்க சார். அது என்னப்பா? செகண்ட் ரவுண்டுக்கு பாசிபிள். சவுண்டே ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நம்ம ப்ரீ எக்ஸிஸ்ட் இருக்கு. ஆமா, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஃப்ரீ எக்ஸிட்னு ஒண்ணு இருக்கு. அதாவது உங்களுக்கு ஃபைனே இல்லாம நீங்க அந்த காலேஜை விட்டு வெளியே வந்துக்கலாம். அது அது செகண்ட் ரவுண்ட்ல பாசிபிளா சார்? போன வருஷம் செகண்ட் ரவுண்டுக்கு ஃப்ரீ எக்ஸிட் தமிழ்நாட்டில் கொடுத்துருந்தாங்க. இந்த வருஷம் என்னங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நான் உங்களுக்கு அதை அப்டேட் பண்றேன். அதை நான் அப்டேட் பண்றேன். ஓகேங்களா? பட் ஒரு வருஷத்துல வர மாதிரி எல்லா வருஷமும் இருக்காது. சார் அதை ஆல் நான் இந்தியா அப்டேட் பண்றேன். சொல்லுங்கப்பா. ஆல் இந்தியா கவுன்சிலிங் அது எப்போ ஸ்டார்ட் ஆகும்? ஆல் இந்தியா கோட்டா 14ஆம் தேதி ரிசல்ட் வந்துச்சுன்னா அடுத்த 10 நாள்ல ஸ்டார்ட் ஆயிடும். அப்புறம் ஆல் இந்தியா கோட்டா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்ச அந்த நாள் தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆரம்பிக்கும் எல்லா ஸ்டேட்டுக்கும். ஆல் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தமிழ்நாடு கவுன்சிலிங்கான ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகும். ஆமா, அந்த டைம்ல ஷெட்யூல் நம்ம ரிலீஸ் சாய்ஸ் பண்ணுவாங்க. எல்லாம் பண்ணணுமாங்க சார்? என்னப்பா சாய்ஸ் ஃபில்லிங் நம்ம ஆல் இந்தியா கோட்டாவுக்கும் பண்ணணும், தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டாவுக்கும் பண்ணணும். ஒரு ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறவங்க ஆல் இந்தியா கோட்டாவுக்கு அப்ளை பண்ணலாம், ஸ்டேட் கோட்டா தமிழ்நாடு ஒரு ஸ்டேட் கோட்டாவுக்கு அப்ளை பண்ணலாம் கவர்மெண்ட் சீட்டுக்கு. ஓகே சார். சார் இப்போ பிடிஎஸ் நம்ம கவர்மெண்ட் கோட்டா இன் பிரைவேட் காலேஜ் போனோம்னா நமக்கு எவ்வளவு சார் ஃபீஸ் வரும்? 500 தான். 500 தான். கவர்மெண்ட் கோட்டானாலே 500 தான். மேனேஜ்மெண்ட் கோட்டானா தான் எக்ஸ்ட்ரா 1000 பே பண்ணணும். நீங்க இப்ப என்ன சொன்னீங்க? கவர்மெண்ட் கோட்டா சீட் பிரைவேட் காலேஜ்னா 500 தான். இல்லை சார், இப்போ நான் காலேஜ் ஃபீஸ் கேட்குறேன். பிடிஎஸ்க்கு வந்து கவர்மெண்ட் கோட்டா அண்ட் ப்ரைவேட் காலேஜ் எடுத்தோம்னா ஒரு நல்ல ப்ரைவேட் காலேஜ்ல நமக்கு எவ்வளோ ஃபீஸ் வரும்னு கேட்குறேன். 2.5 lakhs டியூஷன் ஃபீஸ் பா வருஷத்துக்கு. அது இல்லாம 3 lakhs எக்ஸ்ட்ரா பே பண்ற மாதிரி வரும். ஹாஸ்டல் ஃபீஸ், மெஸ் ஃபீஸ், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபீஸ் எல்லாம் சேர்த்து. ஓகே சார்.
ஓகே சார், தேங்க்யூ சார். ஆல் தி பெஸ்ட் பா. குட் நைட் பா. ஹிருத்திக் லைன்ல இருக்கீங்களா? ஹிருத்திக் ஹலோ, குட் ஈவினிங் சார். இருக்கீங்களா ஹிருத்திக் சார்? இல்ல ரேஷ்வந்த் சார். லைனா பார்க்கலாம் சார், லைனா பார்க்கலாம்ப்பா. ஹிருத்திக் லைன்ல இருக்கீங்களா? ஹிருத்திக் ஓகே. அருணா லைன்ல ஹலோ. ஹிருத்திக் சொல்லுங்க சொல்லுங்க, என்ன டவுட்? குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங்ப்பா, சொல்லுங்க. சார் இப்போ என் பர்த் சர்டிஃபிகேட்ல கொஞ்சம் டவுட்ஸ் இருக்கு சார். என்ன டவுட்ப்பா? இல்லை சார், இப்போ நம்ம கவுன்சிலிங் ப்ராசஸ்க்கு அப்புறம் ஃபர்தர் ப்ராசஸ்க்குலாம் பர்த் சர்டிஃபிகேட் இங்கிலீஷில் இருக்கணுமா இல்லை தமிழ் சர்டிஃபிகேட் தான் வாங்கணுமா சார்? இங்கிலீஷ்ல இருக்கிறது பெட்டர். உங்ககிட்ட என்ன லாங்குவேஜ்ல இருக்கு? ஃபர்ஸ்ட் இங்கிலீஷில் இருந்துச்சு சார், ஆனால் இப்போ மிஸ்டேக் இருக்கனால தமிழில் கரெக்ட் பண்ணி ஒரு நியூ பர்த் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கோம். அதான் இப்போ எது யூஸ் பண்ணுறதுன்னு கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கு, அதான் கேட்டேன். எனி ஒன் யூ கேன் யூஸ்பா. ஆல் இண்டியா கோட்டாவுக்கு தான் இங்கிலீஷில் கம்பல்சரி இருக்கணும். தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டாவுக்கு தமிழில் இருக்கிறதே பயன்படுத்திக்கலாம் நீங்கள். எனி ஒன் யூ கேன் யூஸ், யுவர் விஷ். ஓகே சார். சார் அப்புறம் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் இருக்குல்ல சார், அதுக்கு லாஸ்ட் டேட் எப்போ சார் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு? நான் இன்னும் ரிஜிஸ்டர் பண்ணல. ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாத்துக்கும் சேர்த்தே லாஸ்ட் டேட் என்ன அப்படின்னா ஜூன் 14ஆம் தேதி ரிசல்ட் வந்ததுலேருந்து 5 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் இன்னும் சொல்லலை. ஓகே சார். லாஸ்ட் டேட் வந்து கால்குலேட் பண்ணிக்கணும். ஜூன் 14 ரிசல்ட் வந்தா ஜூன் 19 லாஸ்ட் டேட். 18ன்னு வச்சுக்கோங்க. ஓகே சார். ஒரு நாள் முன்னாடியே வச்சுக்கோங்க. ஓகே. எஸ் சார். சார் சரிப்பா. சார் அப்புறம் இன்னொரு டவுட் சார். இப்போ ஜூன் 14 இப்போ ஸ்கோர் கார்டு வருது இல்லை சார்? ஆமா. அதுல இப்ப ஆல் இண்டியா ரேங்க்கும் இப்ப என் கம்யூனிட்டி பிசி சார். இப்ப அந்த ஓபிசி ரேங்க் எத்தனாவதுக்குள்ள இருந்தா ஜிஎம்சி பாசிபிள்ன்ட்டு நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் சார்? ஆமா. இல்ல சார், நான் கேக்குறேன் இப்ப எந்த ரேங்க்ல இருந்தா ஆல் அதுக்காப்பா இண்டியா ரேங்க்லயும் கம்யூனிட்டி தமிழ்நாட்டுக்கு ரேங்க். இன்னைக்கு நான் வீடியோ போடுறேன்ப்பா. இன்னைக்கு நைட் நான் வீடியோ போடுறேன். அந்த வீடியோ இந்த மீட்டிங் முடிஞ்சதும் அந்த வீடியோ போட்டுட்டு தான் நான் தூங்குவேன். அது நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன். நான் பார்த்து உங்களுக்கு சொல்றேன். பாருங்க, நான் செக் பண்றேன். இந்த புக்ல நான் பிரிண்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரே நிமிஷம். ஆல் இண்டியா ரேங்க். ஓகே சார். இதுல காலேஜ் வைஸே நான் போட்டிருக்கிறேன். பட் ஸ்டில் உங்களுக்கு நான் பார்த்து சொல்றேன். ஓவரால் கட் ஆஃப் ரேங்க். எஸ், ஆல் இண்டியா தானே கேட்குறீங்க? எஸ் சார். ஒரே நிமிஷம். நீலகிரி. என்ன கம்யூனிட்டில வரீங்க நீங்க? ஓபிசி சார். பிசி பிசி ஓபிசி. ஓகே. 19,775 ரேங்க்குள்ள இருந்தா உங்களுக்கு தமிழ்நாட்டுல சீட்டு கிடைக்கும். ஓகே சார். ஓபிசி ரேங்க். ஓகேயா? ஓகே சார். ஓபிசி ரேங்க் இல்ல, ஜெனரல் ரேங்க் தான் சொல்றேன். ஜெனரல் ரேங்க் 19,775. ஒரு நிமிஷம். ஆமாப்பா, அந்த ரேங்க்குள்ள இருந்தா உங்களுக்கு சீட்டு கிடைச்சிரும். 19,000 ரேங்க்குள்ள. 19,000ங்கிறது இந்த வருஷம் 21,000 ரேங்க்னு வச்சுக்கோங்க. ஏன்னா சீட்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகுது. 20,000 21,000 ரேங்க்குள்ள இருந்தீங்கன்னா சீட்டு கிடைக்கும். ஓகேயா? ஓகே சார். அப்புறம் இன்னொரு டவுட் சார். சார் இப்ப பர்த் சர்டிபிகேட்ல வந்து என் பேர்ல கொஞ்சம் மிஸ்டேக் இருக்கு. ஒரு லெட்டர் மட்டும் மிஸ்டேக் இருக்கு சார். இப்ப அதனால ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா இல்ல அதை சேஞ்ச் பண்றது பெட்டர்? ப்ராப்ளம் வராது. உங்க 10th மார்க் ஷீட்ல டேட் ஆஃப் பர்த் இருக்கும். அதனால பர்த் சர்டிபிகேட்டுங்கிறது டேட் ஆஃப் பர்த்தை செக் பண்ணதான். 10th மார்க் ஷீட்டை வச்சு டேட் ஆஃப் பர்த் செக் பண்ணிக்குவாங்க. டோன்ட் வரி. ஓகே சார். சார் அப்புறம் இன்னொரு ஒரு பர்சனல் சஜஷன் சொல்லுங்க சார். சொல்லுங்கப்பா. இந்த வருஷம் 500 எடுத்திருக்கேன் சார், பிசி கம்யூனிட்டி. ஓகே. அதான் இப்ப இந்த வருஷம் ஏதாச்சும் சான்சஸ் இருக்கா சார்? லைக் நீங்க 515 சொல்லியிருக்கீங்க, அதுல இருந்து எவ்வளவு ரேஞ்சில் சார் குறையும்? இப்போ குறையணும்னா 5-6 மார்க் குறையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. 5 to 6 மார்க்ஸ் நான் சொன்னதுல இருந்து. அதுக்கு மேலேயும் குறையுமாங்கிறது நம்ம ரேங்க் லிஸ்ட் வந்தாதான் சொல்ல முடியும்ப்பா. ஓகே சார். எஸ் சார். ஆல் தி பெஸ்ட். எஸ் சார். தேங்க்யூ சார். ஆல் தி பெஸ்ட். அருணா லைன்ல இருந்தா உங்க டவுட் கேளுங்க. எஸ் சார். வணக்கங்க சார். வணக்கம் மேடம். சார் இப்ப சிஎம்சில வந்து 2 இயர்ஸ் நம்மளுக்கு பாண்ட் இருக்குல்லங்க சார்? 100% மேம். அப்ப வந்து நம்மளுக்கு வந்து நம்ம முடிச்சதுக்கு அப்புறம் பிஜி கிடைக்கும் போது அந்த பாண்ட் பிரேக் பண்ணா ஏதாவது நம்மளுக்கு வேற பிளாக் மார்க் அந்த மாதிரி ஆகுமாங்க சார்? பிளாக் மார்க்லாம் எதுவுமே வராது. நீங்க அந்த பாண்டை கம்ப்ளீட் பண்ணுனா உங்களுக்கு அந்த சிஎம்சியில் இன்டர்னல் ரிசர்வேஷன் ஒன்று உங்களுக்கு உண்டு. அது ஒரு அட்வான்டேஜா இருக்கும்.
ஆனா நான் என்ன சொல்றேன், பாண்டை கம்ப்ளீட் பண்ணல விருப்பம் இல்லை, அதாவது பிஜிக்கு நீங்க சின்சியரா ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா பாண்டை கம்ப்ளீட் பண்ண வேண்டாம்னா நீங்க சிஎம்சி சூஸ் பண்ணாதீங்க. பாண்டை முழு மனசோட நான் கம்ப்ளீட் பண்ணுவேன், ஒரு காலேஜில் சேர்றோம்னா அவங்க கொடுக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை நம்ம ஃபாலோ பண்ணணும்னா சேரலாம். சேர்றதுக்கு முன்னாடி ஓகே நம்ம ஓகேங்க பிரேக் சார். பண்ண முடியுமாங்கிற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அது வேண்டாமே. ஓகே ஓகேங்க சார். இன்னொரு டவுட்டுங்க சார். ம். சார் இப்போ நம்ம அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது அந்த மார்க் நம்ம என்ட்ரி பண்றோம்லங்க சார், ஆமா, அங்கேயும் வந்து நம்ம ரோல் நம்பருக்கு சி போடணுமாங்க சார்? தேவையில்லை மேடம், அங்கே சி தேவையில்லை. சிங்கிறது ரெஜிஸ்ட்ரேஷன் அப்போ எதுக்கு போடுறோம்னா சிபிஎஸ்சியை செப்பரேட்டாக தெரிவிச்சுக்கிறதுக்காக, அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக சி போட சொல்கிறாங்க. உள்ளங்கிறது ஜஸ்ட் மார்க் தான் என்டர் பண்ண போறீங்க, அதனால அங்கே சி போட தேவையில்லை. ஓகே ஓகேங்க சார். சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். ஆ 2016ல இருந்து பிஎட் படிக்கும்போது கூட உங்களுக்கு உங்களோட வீடியோஸ்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுங்க சார் ட்ரைனிங்க்கு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச் சார். ஓகேங்க சார். தேங்க்யூ மேம், தேங்க்யூ மேம். மகேஷ் லைனில் இருக்கீங்களா? இன்னும் 2-3 மினிட்ஸ் தான் இருக்குது மகேஷ். எக்ஸாக்டாக 2 மினிட்ஸ் 54 செகண்ட்ஸ் இருக்குது மகேஷ். ஓகே, சாலின் ராபர்ட். சாலின் ராபர்ட். எஸ் சார், சாரி, நான் உங்களை கேட்க விரும்பினது, என் பையன் என்னன்னா அபுதாபி துபாயில தான் 11th and 12th முடிச்சிருந்தான், எஸ் சரிங்களா? சார், எஸ் சார். நவ் இஸ் பேக் டு இந்தியா. நம்ம இந்தியால தான் பார்த்துட்டு இருக்கோம் டு அவாய்ட் த எஃப்எம்ஜி எக்ஸாம்ஸ் அதெல்லாம் சொல்லிட்டு. பட் அவன் என்ன சொல்றான்னா, பாப்பா when I calculated my need it comes around 150 180 உள்ள, இஸ் நாட் எக்ஸாக்டா சொல்லல. ஸோ எஸ் இஃப் என்ஆர்ஐ சீட் எடுக்கிற இருந்துச்சுன்னா சார், ஐ கேன் அப்ளை ஃபார் என்ஆர்ஐ, அப்படிதானே சார்? எஸ் சார், என்ஆர்ஐ சீட்டுக்கு உங்களுக்கு கிடைக்கும் சார், அப்ளை பண்ணலாம். சார் என்ஆர்ஐ எவ்வளவு ஃபீஸ் சார்? ஆக்சுவலி எனக்கு அதுதான் ஆக்சுவல் வேணும் டியூஷன் பாருங்க. ஸோ ஃபீஸ் சார், டியூஷன் லாஸ்ட் இயர் ஃபீஸ் நான் சொல்கிறேன் சார். டியூஷன் ஃபீஸ் 23.5 lakhs. அது இல்லாமல் ஒரு ஓகே சார், 26 lakhs பர் இயர் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. 27 to 28 lakhs நீங்கள் பர் இயர் கட்டுற மாதிரி ஓகே இருக்கும். சார். ஒன் சார் டைம் ஜிப்மர் பேமெண்ட் தமிழ்நாட்டில் சேர்ந்தீங்கன்னா $1,000 ஒன் டைம் பேமெண்ட், நீங்கள் காலேஜுக்கு டாலரில் $1,000 பே பண்ணணும். ஒன் டைம் பேமெண்ட், ஓகே சார், அது ஓகே. அது போக 23.5 எவ்ரி இயர் கொடுக்கணும், அப்படிதானே சார்? அது டியூஷன் ஜிப்மர்ல நான் சார், கேள்விப்பட்டேன். அது இல்லாமல் ஆமா, 3-4 lakhs எக்ஸ்ட்ரா வரும் சார். ஓகே சார். ஜிப்மர்ல 65 lakhs பே பண்ணா போதும், பாக்கி எல்லாமே என்னன்னா யூ வில் பி பேயிங் லைக் நார்மல் காலேஜ் ஸ்டூடெண்ட் தான், அந்த கவர்மெண்ட் சீட்ஸ் மாதிரி தான் சொன்னாங்க. இஸ் இட் ட்ரூ? சார் ஜிப்மர் ஜிப்மர்ல பாண்டிச்சேரி. என்ஆர்ஐ ஸ்கிராப் பண்ணி 2 வருஷம் ஆகுது. இப்போ ஜிப்மர்ல என்ஆர்ஐ கிடையாது. ஆனா சைட்ல போட்டிருந்தாங்க, என் ஒய்ஃப் ஏதோ கூப்பிட்டு ஏதோ தெரிஞ்சவங்களை விசாரிச்சு இந்த எந்த பர்சன் சைட் சார், ஒர்க்கிங் ஆஸ், ஜிப்மர் வெப்சைட்டா? அப்படிதான் நினைக்கிறேன் சார். நான் அதை ஸ்டடி பண்ண என் ஒய்ஃப் தான் சொன்னாங்க. பார்த்துட்டு ஷீ ஸ்போக் டு ஒன் ஆஃப் த ஸ்டாஃப் ஒர்க்கிங் இன் ஜிப்மர். அப்போ அவங்க கேட்டு சொன்னாங்களாம். don't know how much it is validated. இல்லை சார், ஜிப்மர் ஒரே நிமிஷம். ஏன்னா ஒன் டைம் பேமெண்ட் 65 lakhs பண்ணா போதும். அதுக்கப்புறம் என்னன்னா அவங்க காலேஜில் விசாரிச்சிருக்காங்களா, and இல்லை then இல்லை they சார், have எக்ஸ்ட்ரீம்லி சாரி. இது வந்து எனக்கு ஒரு பர்சனல் இன்சிடென்ட் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஜிப்மரில் சொந்தக்காரங்க, அவங்க சித்தப்பா, அவங்க ரிலேட்டிவ்க்கு சித்தப்பா முறை வேணுங்கிற அவங்களே 75 லட்சம் வாங்கிட்டு ஏமாத்திருக்காங்க. என்ஆர்ஐ சீட் ஜிப்மர்ல ஸ்கிராப் பண்ணிட்டாங்க, ரிமூவ் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் 2 இயர்ஸா இல்லை. ஓகே சார், திஸ் தேங்க்யூ இஸ் த சார், தேங்க்யூ. அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன். யூ கேன் செக் எனிவேர். இதில் அங்கே ஓகே நீங்கள் சார், யார்கிட்ட பேசுனீங்க, எங்கே பேசுனீங்க, இதெல்லாம் கிடையவே கிடையாது. இது எல்லாமே ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன். கண்டிப்பாக ஓகே சார், இது வந்து குழந்தையோட லைஃப் நான் செக் பண்ணிட்டு தான் நான் உங்களுக்கு என்னோட டேட்டாவை, அஃபிஷியல் ஓகே டேட்டா சார். செக் பண்ணிட்டு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். 100% ஷுர் என்ஆர்ஐ சீட் ஜிப்மர்ல ஸ்கிராப் பண்ணி 2 வருஷம் ஆகுது, இல்லவே இல்லை. ஓகே ஆனா சார், அப்போ நான் அப்ளை சொல்லுங்க இந்திரா சார். காந்தி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் பாண்டிச்சேரி அங்க இருக்கு. ஓகே சார், அங்கே ட்ரை பண்ணலாம். அங்கே இதே மாதிரி தானே 65 lakhs ஒன் டைம் பேமெண்ட் தானே சார்? அந்த மாதிரி